த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தெருநாய்களுக்கு உணவளிக்கிறவங்களா நீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். தயவு செய்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஒருவேளை தெருநாய்களுக்கு நீங்க உணவளிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் சிக்கலும் பெரும் ஆபத்தும் காத்துட்டு இருக்கு. இந்தியாவில் தெருநாய் கடி பிரச்சனை அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10,000 பேரு இப்படி தெருநாய்களால கடிக்கப்படுறாங்க. அதிலும் குறிப்பா குழந்தைகளும் பெரியவங்களும் தான் இதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்படி தெருநாய்களால கடிக்கப்பட்டு ராபிஸ் தொற்று ஏற்பட்டு இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் இறந்து போறாங்க? 20,000 பேர். இதை பத்தி 2 வீடியோக்களை நம்ம விரிவா நம்மளோட கேபிட்டல் சேனல்ல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் முழுமையா புரியும். இப்படி இந்த தெருநாய்க்கடி விவகாரம் மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா மாறிட்டு வருது. பொது சுகாதாரத்துக்கு சவாலான விஷயமா மாறிட்டு வருது அப்படின்றத உணர்ந்த உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல தானா முன் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி விசாரிக்கப்படுது. இதுல கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி மிக மிக முக்கியமான ஒரு உத்தரவை இந்த 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுதான் தலைநகர் டெல்லி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் ஒண்ணு விடாம 8 வாரத்துக்குள்ள பிடிக்கணும். பிடிச்சு அதை காப்பகங்கள்ல வச்சு அதுக்கு கருத்தடை செய்யணும், தடுப்பூசி போடணும். அது மட்டும் இல்லாம அதை அங்கேயே வச்சு பராமரிங்க அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த தெருநாய்களை பிடிக்க போகும் பொழுது யாராவது அதுக்கு இடையூறு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து டெல்லியில இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர்கள் ரொம்ப தீவிரமான முறையில தெருநாய்களை பார்த்து பார்த்து பிடிக்க தொடங்கினாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டா இந்த டாக் லவ்வர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு இல்லாத இந்த தெருநாய் காதலர்கள் உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க. வழக்கு தாக்கல் செஞ்சது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இது ஒரு பெரிய கேம்பெயினாவே எடுத்துட்டு போனாங்க. தெருநாய்களுக்கு ஆபத்தான விஷயத்த இந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய வேலைகள்லையும் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சிம்பத்தி இந்த தெருநாய்களால பாதிக்கப்படுறாங்கல்ல, அதிலும் சின்ன சின்ன குழந்தைங்க இறந்து போறாங்கல்ல, அவங்க மேல ஒரு துளி கூட இந்த டாக் லவர்ஸ்க்கு இல்லைன்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, அதை விடுவோம். உச்ச நீதிமன்றத்துல இவங்க தாக்கல் செஞ்ச வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்படுது. அந்த வழக்குல தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிக மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? பொது இடங்கள்ல தெருநாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்றத நாங்க முழுமையா தடை செய்யறோம். கம்ப்ளீட் பேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த தெருநாய்களுக்கு எங்க உணவளிக்கணும்? அதுக்குன்னு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தனியா ஒரு இடத்தை உருவாக்கணும். அந்த இடத்துல மட்டும்தான் தெருநாய்களுக்கு உணவளிக்கணும். அதை தாண்டி கண்ட கண்ட இடங்கள்ல நீங்க சாப்பாடு போடக்கூடாது. அப்படி போடுறாங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தெருநாய்களை பிடிக்க கூடாதுன்னு இவங்க கேட்டிருந்தாங்கல்ல, அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்க மறுத்திருக்கிறாங்க. தெருநாய்களை மாநகராட்சி ஊழியர்கள் பிடிக்கலாம், அதை காப்பகங்களுக்கு கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறமா அந்த தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தணும், கருத்தடை மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாய்களை எங்கிருந்து பிடிச்சு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறணும். ஒருவேளை அந்த நாய்களுக்கு ராபிஸ் தொற்று இருக்கு, இல்ல ரொம்ப அக்ரெசிவான டாக்ஸா இருக்கு அப்படின்னா அதை நீங்க தெருவில் விட வேணாம், தொடர்ச்சியா அந்த காப்பகங்கள்லயே வச்சு பராமரிக்கலாம் அப்படின்ற உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க நீதிபதிகள். அது மட்டும் இல்லாம இந்த தெருநாய்க்கடி விவகாரம் சம்பந்தமா நாடு முழுக்க ஒரே மாதிரியான நார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸை நாங்க உருவாக்க போறோம். அதனால ஏதாவது உயர் நீதிமன்றங்கள்ல இந்த தெருநாய்க்கடி விவகாரம் சம்பந்தமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததுன்னா அதை அத்தனையுமே நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யறோம். நாங்க இந்த வழக்கை விசாரிக்க போறோம். இப்போ மாநில அரசுகள், அத்தனை மாநில அரசுகளுமே இதுல என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி எல்லாம் இந்த தெருநாய்க்கடி விவகாரத்தை சமாளிக்கலாம், தெருநாய்களுடைய அந்த இனப்பெருக்கத்தை எப்படி எல்லாம் குறைக்கலாம், இது சம்பந்தமா மாநில அரசுகள்கிட்ட ஏதேனும் கருத்துகள் இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால விரைவில் நாடு முழுக்க இந்த தெருநாய்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் விரைவில் வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தெருநாய் காதலர்கள் இப்படி ஒருவேளை மிஸ்யூஸ் பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவை பின்பற்ற மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எகென்ஸ்டா கடுமையான நடவடிக்கை. என்ன மாதிரியான நடவடிக்கை? நீதிமன்ற அவமதிப்பு மாதிரியான மிக கடுமையான நடவடிக்கை. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இம்மிடியட்டா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.
பெயில் கிடைக்கிறதும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ரொம்ப கடுமையான அபராதங்கள், லட்சக்கணக்கில் அபராதங்கள் அப்படின்றது விதிக்கப்படும். அதனால உங்கள யாராவது தெருநாய்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல உங்க வீட்டுல மிச்ச மீதியான பொருட்களை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல போடுறீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் இன்னொரு உத்தரவையும் சொல்லி இருக்கிறாங்க. இப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கல்ல, இப்படி பொது இடங்கள்ல சாப்பாடு போடுறாங்கல்ல, அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அந்தந்த மாநகராட்சிகள் தனியா ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை உருவாக்குங்க. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கிடைச்சிருச்சுன்னா இம்மீடியட்டா போய் ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறாங்க. புரியுதா நான் ஏன் சொல்றேன்னு? நீங்க ஒரு தெருநாய்க்கு உணவு போடுறீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாரு, அதை பண்ணாதீங்க ஏன்னா எங்க குழந்தைகள் எல்லாம் கடிக்குது அப்படின்னு. அதையும் மீறி நீங்க அதை பண்றீங்கன்னா உடனே அந்த நபர் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவின் அடிப்படையில உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் நீங்க அரெஸ்ட் கூட ஆகலாம். அதனால பார்த்து இருந்துக்கங்க. இப்போ இந்த தெருநாய்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அதை யார் வேணாலும் தத்தெடுத்துக்கலாம். ஆனா அப்படி தத்தெடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் அந்த நாய்களை தெருவில் விடவே கூடாது. அப்படி விட்டாங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற இன்னொரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நாங்க பிறப்பிச்ச இந்த உத்தரவெல்லாம் உங்களால ஏற்க முடியல, இதுல நீங்க மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு யாராவது உச்சநீதிமன்றத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா 25,000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாயை நீங்க தயார் செஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. புரியல ஏன் சொல்றாங்க அப்படின்னு? அதாவது உச்சநீதிமன்றம் இப்போ தெருவுல சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது அது எப்படிங்க தெருநாய்களுக்கு தெருவுல தானே சாப்பாடு போடணும், உச்சநீதிமன்றம் தப்பா சொல்லிட்டாங்க, அதனால நாங்க நீதிமன்றத்துக்கு போய் இதை மாற்ற போறோம் அப்படின்னு நீங்க நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா நீங்க தனிநபரா இருக்கும் பட்சத்துல 25,000 ரூபாயை உச்சநீதிமன்றத்துடைய ரெஜிஸ்ட்ரியில முன்பணமா கட்டிடணும். இதுவே நீங்க ஒரு என்ஜிஓவா இருக்கிறீங்கன்னா 2 லட்சம் ரூபாயை கட்டிடணும். அதாவது ஒருவேளை நீங்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரிக்க விரும்பல அப்படின்னா அந்த நீங்க செலுத்தின பணம் அப்படின்றது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்றதா இதெல்லாம் நம்ம பொருள்படதா இருக்கும். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்போ உச்சநீதிமன்றம் இவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல, இதை நம்ம பொதுமக்களுடைய செயல்பாடுகளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க? தெருவுல சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் யாராவது அதை கேட்க போறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு நாய் மீதெல்லாம் காதெல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல மிச்ச மீதி ஆகுது, அதை கொண்டு போய் போடணும், அதை எங்க போட்டா என்ன அப்படின்னு. அதனால அந்த இடம் அழுக்காகிறதோடு மட்டும் இல்லாம அந்த சாப்பாடுக்காக நாய்கள் அடிச்சுக்கும். அப்படி அடிச்சுக்கும் பொழுது சாப்பாடு கிடைக்காத நாய்கள் இருக்குல்ல, அதுக்கு கோபம் ஏறிடும். அப்படி கோபம் ஏறும் பொழுது குழந்தைகளையோ இல்ல ரொம்ப வயசானவங்களையோ பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு இரையா தெரியும். அதனாலதான் போய் அட்டாக் பண்ணுது. அதனால தயவு செய்து நீங்க டாக் லவ்வர்ஸா இருங்க, ஆனா அதுக்குன்னு குறிப்பிட்ட இடத்துல சாப்பாடு வைங்க, அதை முறையா பராமரிங்க அப்படின்றதுதான் உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது, முறையா நாய்களை பிடிச்சு கருத்தடை செய்யுங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாநகராட்சிங்க அதை செய்யறாங்க? நீங்க சமீப காலத்துல உங்களுடைய தெருவுலையோ இல்ல உங்களுடைய ஊர்லயோ நாய் பிடிக்கிற வண்டி வந்து தெருநாய்களை பிடிச்சிட்டு போய் அதுக்கு முறையா தடுப்பூசி செலுத்துறது நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? அப்படி ஒருவேளை உங்க ஏரியால உங்க மாநகராட்சி அப்படி சூப்பரா செய்யறாங்க அப்படின்னா தயவு செய்து அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகளையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி தெருநாய்களை ஒன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மீண்டும் கொண்டு போய் தெருவுல விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான பாயிண்ட் தானே? நம்மள இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஸ்டேட்டஸுக்காக நாய் வளர்க்குறோம் அப்படின்ற பேர்ல எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா அந்த நாய்களை நம்மளால சரியா பராமரிக்க முடியாது, அதை சரியா குளிப்பாட்ட மாட்டோம், தடுப்பூசி செலுத்த மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? அந்த நாய்க்கு நாள் பட நேரத்துல சொறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அதை வீட்டுல வச்சுக்க முடியாம கொண்டு போய் தெருவுல விட்டுருவாங்க. அது வரைக்கும் ஒரு வீட்டுல ஒரு சொகுசான ஒரு இடத்துல இருந்த அந்த நாய்க்கு திடீர்னு தெருநாய்களோட மற்ற நாய்களோட பழகும் பொழுது அதுக்கு சாப்பாடு எப்படி கலெக்ட் பண்றது, எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. அப்போ அது கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடும். அப்படி போகும் பொழுது என்ன ஆகும்? அது அக்ரெசிவ் ஆகும், மீண்டும் குழந்தைகளையோ பெரியவங்களையோ தான் கடிச்சு தாக்கும். அதனால உங்களுக்கு நாய் வளர்க்கணும்னு உண்மையாலுமே ஆசை இருந்துச்சுன்னா அதை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய குழந்தை எப்படி நீங்க கொண்டு போய் தெருவில் போட மாட்டீங்களோ அதே மாதிரி நீங்க வளர்க்கக்கூடிய நாயையும் தெருவில் கொண்டு போய் விடணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நாய் வளர்க்குற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சமுதாயத்துல ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இந்த டாக் லவர்ஸ் அப்படின்ற பேர்ல இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களை எப்படி தாங்க தடுத்து நிறுத்துறது? அதை விட வாயில்லா ஜீவன்களான இந்த தெருநாய்களை எப்படிதான் முறையா பராமரிக்கிறது? இது சம்பந்தமான கருத்துக்கள் ஏதேனும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயத்த நான் சுப்ரீம் கோர்ட்ல நேர்ல இருந்து பார்த்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் தமிழ் மக்கள்கிட்ட சரியான நேரத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் டெல்லியில இருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.